பொதுவா ரமலானுடைய காலங்கள்ல சொல்லுவாங்க இந்த சுகருக்குரிய மருந்துகள் தேவைப்பட மாட்டாது. ஏனென்றா பசியுடைய நேரத்துல ஆபியத் உண்டாகுது உடம்புல. பசிய அனுபவிக்கிறதால அதனுடைய ஆபியத் உண்டாகுது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்ல 3 நாள் தொடர் பட்டினியா இருந்திருக்கிறாங்க. தொடரான பட்டினி, சாப்பாடு இல்லாம தான், ஆனா தொடர்ச்சியான பட்டினி 3 நாள். இன்னைக்கு சொல்லுவாங்க, ஆஹா நேரத்துக்கு சாப்பிட்டுரு, இல்லன்னா கேஸ்ட்ரிக் வந்துடும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, இல்லன்னா கேஸ்ட்ரிக் வரும். நான் சொல்றேன், கேஸ்ட்ரிக் காரம் அவ்வளவு பேருக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க பசி இல்லாம சாப்பிடுவானா, பசி இல்லாம சாப்பிடுவானா, பசிச்சு சாப்பிட்டா வயிறு நிரம்பவானா, வயிறு நிரம்பவானா. அடுத்தது சாப்பாடு ஜீரணம் அடையாத நிலைமையில எந்த ஒன்றையும் வகுத்துல திரும்ப போடவானா. இப்படி செய்யுங்க. உங்களுக்கு மருந்து தான் செய்யணும்டா, ஒரு நாட்டு முட்டையில வெள்ளை கரு எடுத்து ஒரு கிளாஸ்ல போட்டு அதுக்கு தண்ணிய ஊத்தி 2 சொட்டு தேசிகா புளி 2 சொட்டு உப்பை வடிச்சு நல்லா கலக்கி ஜூஸ் மாதிரி காலையில வெறும் வகுத்து குடிங்க. குடிச்சிட்டு 1 மணி நேரம் பசியில இருங்க. 7 நாள் செய்யுங்க. நெஞ்சில் உள்ள அவ்வளவு புண்ணை மாத்திடும். இன்ஷா அல்லாஹ் முழுமையான சுகம் உண்டாகும். இதோட சேர்த்து கடைப்பிடிங்க. பசிச்சா சாப்பாடு வயிறு நிரம்பாத சாப்பாடு. வயிறு நிரம்பாதண்டா புரோசனம் இல்லாம போறதுக்கு இல்ல. அந்த சான்லையும் திறமகோல இல்லுப்பட்ட எலும்பாமா விளங்கிச்சா, பசி முடிஞ்சிச்சா சாப்பாடு முடிஞ்சு. வீணா போதே கொண்டு போய் குப்பையில கொட்டுங்க, பிரச்சனை இல்ல. அது வவுத்துல போனா நடக்கிற பாவத்தை விட குறவு குப்பையில கொட்டினா வார பாவம். விளங்கிக்கோங்க, வவுத்துக்கு போனா வார பாவத்தை விட குறவு குப்பையில கொட்டினா வார பாவம். கொட்டுவோம் கொண்டு போய் குப்பையில, இல்லாட்டி ஒரு ஏழைக்கு கொடுங்க. இன்னைக்கு அது இல்ல, பிரிட்ஜ வாங்கி வைக்கிற மிஞ்சிற எல்லாத்தையும் ஏத்துறதுல, அதுக்கு போற அவிஞ்சண்டு கன்ஃபார்ம் ஆன பொறவுதான் வீசுற. இன்னைக்கு எங்கட பெண்களுக்கு இருக்கிற சைக்கோ இது. ஒரு ஆணை சேர்ந்தாலும் பிரிட்ஜில போட்டு அவிஞ்ச பொறவுதான் வீசுற. அது சுத்தமாய்க்கு போல இன்னொருத்தருக்கு கொடுப்போம் என்று மண்ட வேலை செய்யறல. சொன்னாங்க, இத பபக்தும் மரகத்தன் ஃபாஸ்திர் மாஹா வதஆஹத் ஜீரானக். திருமியில வரக்கூடிய ஹதீஸ், நீங்க ஏதாவது ஒரு ஆணத்தை செஞ்சா கொஞ்சம் தண்ணிய கூட வைங்க, உங்களோட அண்டை வீட்டார்களையும் கவனிச்சுக்கோங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நடக்குதா? ஏதாவது அப்படி ஒரு பரிமாற்றம் நடக்குதா? செஞ்சு பாருங்க. ரெண்டு அண்டை வீட்டார்களும் எவ்வளவு மஹப்பத்தா இருப்பாங்க. செஞ்சு பாருங்க. ஒன்றைக்கு ஃப்ரீசர்ல ஃப்ரிட்ஜ்ல போட்ட சாப்பாடுல நிறைய எஃபெக்ட்ஸ் உண்டாகும். அது நிறைய நோய்களுக்கு காரணமாயி. அப்படியானதுதான் ஃப்ரிட்ஜ். அதுல போட்டு எடுத்து அந்த சாப்பாட்டுல ஒரு வகையான நோய் உண்டாயிடும். அதுல இருந்த அந்த உயிர் சத்துக்கள் எல்லாம் செத்துடும். அதுக்கப்புறம் செத்த சாப்பாட்டை நோயா எடுக்கிறது தான் நடக்கும். அதனால அது என்னத்துக்கு பாவிக்கிறோம் என்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வெறுமனே ஒரு ஃப்ரிட்ஜ் எங்க வீட்டுல இருக்கு, அவ்வளவுதான். அதால குளிர வைக்கப்பட்ட தண்ணியை குடிக்கிறது உடம்புக்கு ஆபத்தை உண்டாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு என்ன சூடு காலத்துல கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீர் எனக்கு நிறைய விஷயங்களை விடவும் பிரியமானதுன்னு சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொன்னது இந்த குளிர் தண்ணீர் இல்ல. நீங்க கடுமையான சூடு காலத்துல கிணத்துல ஒரு பாலி தண்ணி அள்ளி பாருங்க. நீங்க டிரைவினுக்கு போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. டிரைவின் மர்க்கஸ் கிணறு தானே, அதுல கடுமையான நட்டுங்கிற கூதல் காலத்துல சுடு தண்ணி வரும், சூடு காலத்துல கூழ் தண்ணி வரும். அல்லாஹ் பூமி அப்படித்தான் படைச்சு வச்சிருக்கிறான். சூழல் வந்து நல்ல ஹீட்டா இருக்கும் பொழுது பூமிக்குள்ளால நல்ல குளுமை இருக்கும். சூழல் பயங்கரமான
குளிர வெளியால தரக்கொள்ள நிலத்துக்குள்ளால ஒரு உஷ்ணத்தை அல்லா தால வெளியாக்க. இப்படிதான் நல்லா பூமியை படைச்சிருக்கிறேன். அந்த குளுமையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல இருந்து வர தண்ணியை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குளுமையான தண்ணி சூடு காலத்துல கிடைக்கிறது எனக்கு பிரியமானது என்ன. அதனால மேலான சகோதரர்களே பெரியவர்கள பசியால எல்லா நோயும் குணமாக்கலாம். நரம்பு மண்டலங்கள்ல உள்ள சில சில அடைப்புகளை சீர் செய்யறதால, அது ஹிஜாமா மூலமாக இன்னும் வேலைகள் மூலமாக அவைகளை சீர் செய்யறதால, பசிய ருசிக்கிறதால கேன்சரும் குணமாகும். கேன்சர் நோயாளிகள் இருக்கிறாங்க இப்படி குணமானவங்க, சந்தேகப்படவானா. கேன்சருக்கு இன்றைக்கு பாக்குற வைத்தியம் இருக்குது, அது ரொம்ப பயங்கரமான வைத்தியம். அது ஆளை கன்ஃபார்மாவே கபருக்கு தள்ளுற வைத்தியம். கேன்சரா முதலாவதே அவன் மென்டாலிட்டியை ஃபெயில் ஆக்கிடல. அவனுக்கு இருக்கிற தைரியம், அவன் வலிமை எல்லாத்தையும் சைக்காலஜிக்கலி ஃபெயில் ஆக்குற. அதுக்கு பிறகு கொடுக்கறது கரண்டையும் நஞ்சையும் கொடுத்து 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 உடம்ப நாசமாக்குற. கேன்சர் காரர் தாரம் இருந்தா தைரியமா நில்லுங்க, பசிய ருசிங்க, ஹிஜாமா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொண்டதை தருவான். தேனால அல்லாஹ் அளித்த வாக்குறுதி எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. அது மக்களுக்குரிய மருந்து என்று குர்ஆன் சொல்லுது. வெறுமனே முஸ்லிம்களுக்கு இல்ல, முழு மனித சமுதாயத்துக்குரிய மருந்து என்று குர்ஆன் சொல்லுது. உடம்புல வரக்கூடிய எந்த ஒரு கட்டியையும் கரைக்கிறதுக்கு மருந்து இருக்குது. நேச்சுரல் இயற்கை மூலிகைகள் இருக்குது. கத்திய வச்சு கிழிச்சு உடம்புல உள்ள கட்டி வெளியாக்கின சரித்திரங்கள் உலக வரலாற்றுல 100-150 வருஷத்துக்கு உள்ளாலதான். நாங்க நோய மருந்தென்று உட்கொள்ள ஆரம்பிச்சதுக்கு பிறகு எங்களோட உடம்புல வந்தா ஏற்பட்ட அந்த விபரீதங்கள் எங்களைய பயமுறுத்தி வச்சிருக்குது. முன்னால உள்ள மருத்துவங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கு. தயவு செஞ்சு ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் உள்ள காலத்தை இலங்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி ஆடு மாடு புல்ல பெறுது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, எங்க சிசேரியன் நடக்குது, எங்க டெலிவரியுடைய நேரத்துல உண்மை சாகுது, எங்க டெலிவரியுடைய நேரத்துல 4-5 நர்ஸ்மார் சுத்தி வரைச்சு நிக்கிறாங்க. என்ன நடக்குது? இப்ப கிட்டடியில ஒரு மாசம் இல்ல, ஒரு டெலிவரி ஒன்று நடத்தி நாட்டில் உள்ள முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல்ல கேஷ் டெலிவரியா, சல்லி கொடுத்து டெலிவரி. புள்ள வெளியே வந்தாச்சு, தலைய கண்டாச்சு. புள்ள வெளியே வந்தாச்சு, நர்ஸ்மார் தலைய கண்டாச்சு. கையால தள்ளி புடிச்சு 2 தொடையும் சேர்த்து புடிச்சு வச்சிருந்தாங்க டாக்டர் வர வரைக்கும். அந்த உம்மா வெளியே வந்து கதறி கதறி ஒரு ஜாதி இந்த ஜன்னி பிடிச்ச பொம்பளையா போயிட்டான். இது 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 சாதாரண கேஸ், இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இன்னைக்கு நடக்கிற அநியாயங்களை சுட்டி காட்ட ஆரம்பிச்சா இது ஒரு பெரிய செய்தியே இல்ல. பில் போடுறதுக்காக வேண்டி செய்யற வேலை. எங்கட பெரும்பான்மை இனத்துல ஒரு பொம்பளை, அவ வீட்டுல 9 மாசம் இன்னும் டேட் வந்தில்ல, அதாவது உள்ள பெறதுக்குரிய நேரம் வந்தில்ல. தூங்கி கொண்டிருக்க திடீரென்று வருத்தம், எலும்பி உட்கார்ந்து கத்தி இருக்கிறா. வீட்டுல யாரும் இல்ல, வீட்டுல யாரும் இல்ல. புள்ள வெளியே வந்தாச்சு, புள்ள வெளியே வந்தாச்சு. கத்துற சத்தத்துக்கு வெளியில் உள்ள அடுத்த வீட்டுக்கார பொம்பளை எல்லாம் வந்து எல்லாம் புள்ளைய சுத்தமாக்கி எடுத்தாச்சு. எல்லாம் நடந்து முடிச்சு. பக்கத்துலதான் ஹாஸ்பிட்டல். கூட்டிக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஏச்சண்டா அந்த வாச கடையில இருந்து வரவேற்கிறதே ஆகுமே கெட்ட வார்த்தைகளா. ஏசி 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 அந்த பொம்பளை மனசால புழுற அளவுக்கு ஏசி முடிச்சாச்சு. நான் கேட்கிறேன், என்ன குத்தம் செஞ்சா? என்ன நடந்துச்சு? எப்படி ஒரு கனி பழுத்தா மரத்துல நிக்காதோ, ஒரு மீன் செத்தா கடல்ல நிக்காதோ,
புள்ள தயாராகிட்டா வயிற்றுல நிக்காது, அல்லாஹ் வெளியாக்குவான். அல்லாஹ் தான் இதை வெளியாக்குறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றானே, வல்லாஹு அக்ரஜகும், அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான். மின் புதூனி உம்மஹாத்திகும், உங்களோட உம்மமார்களுடைய வயிற்றில இருந்து வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றும் தெரியான்னு குர்ஆன் சொல்லுது. அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு நடக்கிற அநியாயங்கள் ஏராளமான அநியாயம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னால நான் இது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால போட்ட கம்பி உள்ளுக்கு இருக்குது. பிளேட் 2 பிளேட் இருக்கு. 2008 போட்டது. பாருங்க, அந்த ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆனது. எங்கட பாப்பா ஒத்த கால நின்றார். இதுக்கு மருத்துவம் அங்க ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான், வேற எங்கேயும் இல்லைண்டா. கூட்டிட்டு போயிட்டு அங்க அட்மிட் பண்ணினாங்க. ஆபரேஷன் நடந்துச்சு. இதுல இந்த 2 விரலும் வேலை செய்யறல. நான் இது சரியான அளவுக்கு இதுட சக்தி இல்ல. இந்த 2லயும் உணவு இல்ல. இந்த 2ஐயும் பிடிச்சா விளங்காது, ஏதாவது குத்தினாலும் விளங்காது. உணவு இல்ல. ஒரு முக்கியமான நரம்பு அறுபட்டு. இதுல உள்ளுக்கு பிளேட்டை போட்டு 8 வருஷமா கலட்டாம வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஏன் கலெக்டர்லண்டா அவர்கிட்ட போய் ஆபரேஷன், இதுக்கு பிளேட் போட்டவர்கிட்ட போனா அவருக்கு தானே தெரியும். வல்லல் எப்பயுமே டேட் தர மாட்டார். கடைசியா போய் அங்க அட்மிட் ஆகி, அங்க இந்த ஆபரேஷனுக்குரிய லெஜர் இருக்கு. ஒரு அட்டெண்டரை பிடிச்சி அவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த லெஜர் எடுத்து செக் பண்ணி பார்த்தா, இதுல 2 ஆணிட போட்ட போயிட்டு தலைக்கு தானே தலை, ஆணிட தலையில அந்த ஸ்க்ரூக்கு அது டேமேஜ் ஆகுது. ஸ்க்ரூ டேமேஜ் அங்க எழுதி, அதனால இதுக்கு டைம் தரல. ஏன் கலெக்டருக்கு ஆயுதம் இல்ல. இதே ஆபரேஷனுக்கு அங்க போய் இருக்க கொள்ள ஹசன் பரித் மோலை வந்தார். ஒரு என்னைய பார்க்க வந்தார். வார நேரத்துல ஒருத்தர், ஒரு வாப்பா ஓடிக்கொண்டு அதர்கிட்ட செல்றாராம். பாருங்களே, அதர தேண்ட புள்ளைய ஆபரேஷன் பண்றதுக்கு தியேட்டர் உள்ளுக்கு எடுத்து வலது காலில் இடது காலில் ஆபரேஷன், வலது கால வெட்டிட்டான். நான் கேட்கிறேன், டோப்லயே உள்ளுக்கு வேலை செய்யறான். கேளுங்க, இந்த மஜ்லிஸ்லயும் இருக்கிறாங்க அந்த சம்பவம் தெரிஞ்சவங்க. நான் எங்கட வார்டுல உள்ள பேஷண்ட் எல்லாரையும் கிட்ட போய் சந்திச்சேன். ஏண்ட மாதிரி கேஸ் 20க்கு மேல கிடைச்சிச்சு. 20க்கு மேல. யாருக்கு பொறுப்பு? இது வெறுமனே ஒரே இடத்துல நடக்கிறத நான் சொல்றேன். அதனால சின்ன பிஞ்சு குழந்தையில இருந்து பசுமையில வளர்த்தெடுங்க. நோய் இல்லாம புள்ள வாழும், நோய் இல்லாம வாழும். ஏமாறவானா, இதால அது நடக்குது, அதால இது நடக்குது, இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக வேண்டி செய்யற வேலைகள். இலங்கையில உள்ள நேச்சுரலான ஃபுட்டை விட உடம்புக்கு சக்தியான ஆரோக்கியமான சாப்பாடு வேற எதுவும் இல்லை. உங்களோட சாப்பாட்டுல உங்களுக்கு சக்தி பலம் போதா, உங்களுக்கு விட்டமின் இல்ல, அது சொட்டி அதை தாரோம் இதை தாரோம். இன்னைக்கு ப்ராடக்ட் நிறைய மார்க்கெட்ல குமிஞ்சிருக்குது. ஒவ்வொருத்தரையும் மனசால புழுத்தாட்டி போட்டுட்டு அதை பாவீங்க இதை பாவீங்கன்னு சொல்லியாச்சு. இந்த வட்டு பித்தரைக்கு தானே வட்டு பித்தர் தெரியுமா? என்ன சொல்ற? காடா முட்டை. அத புடிச்சிட்டு வட்டு பித்தர் கேட்டா காட்டுவாங்க. இந்த காடை முட்டை காலையில உண்டு, அந்தியில் உண்டு எடுங்க. சுகரால உடம்பு செத்து போய் இருந்தாலும் எழுப்பாட்டி விட்டுரும். நேச்சுரலுக்கு போங்க. நாட்டு முட்டையை சாப்பிட்டு பாருங்க. இந்த நஞ்சு, அதாவது இந்த கெமிக்கல் பண்ணி அந்த உடம்புல இருந்து முட்டை எடுக்குது. அந்த கோழியில இருந்து முட்டையை வெளியாக்குறாங்க. அது அதாவது என்ன, சாவல் கோழி ஒன்று சேராம பெற முட்டை. அது அது கெமிக்கலால் உருவாகுது. பாம் முட்டை அது இல்ல. முட்டை நீங்க நாட்டு முட்டை தேடி எடுங்க.
பெரிய பெரிய இன்வெஸ்டர் மாதிரி இருக்கிறீங்க தானே, இன்வெஸ்ட் பண்ணுங்களே. ஒரு நாட்டு முட்டை வாரதுக்குரிய வலிக்கு ஒரு ஆட்டு ஃபார்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்களே.